யாரு என்ன சொல்லியிருக்காரு? அது திவாரன்ட்ட கேட்கணும், என்னிட்ட கேட்குறீங்க? அதிமுக வந்து அழிக்க நினைக்கிறாங்க. யாரு? இல்லை இல்லை, அவர் என்ன சூழ்நிலை சொன்னார் எனக்கே தெரியாது. நான் பார்க்கல, பார்த்ததும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன். அவர் வந்து இங்கே தான் இருக்கார், அந்த எம்பி கூட, பழைய எம்பி. 1988 அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சேகர் இங்கே தான் இருக்கார். அவர் மாவட்ட செயலாளர் இருக்கார். அவரால் வந்து இவர் தி கம்யூனிஸ்ட் என்று உத்தரவு கைவிடப்பட்டு சேகர்னு எம்பி, தருமபுரி எம்பி, அவர் மாவட்ட செயலாளர் கூட தலைவர் காலத்தில். அவர் 88 வந்து இவர் தி கம்யூனிஸ்ட் என்று நக்சலைட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தார். அந்த ஒதுக்கி வைத்ததிலிருந்து எங்கள் வீட்டுக்கு கோயத்தோட்டத்தில் வந்து, எங்கள் வீடுனாலும் கோயத்தோட்டத்தில் நான் அங்கே தான் இருக்கிறப்ப, அம்மா அங்கெல்லோட இருக்கிறப்ப மாலை நேரத்தில் ஒரு நாள் வந்தார். அப்போ தான் முதல்ல அவரை பார்த்துருக்கேன். அவர் சொன்னார், என்னை நக்சலைட்டுன்னு ஒதுக்கி வச்சுருக்கார் மாவட்ட செயலாளர். அழுததும் என் மனைவி வந்தாங்க. அவங்க காலில் விழுந்து என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னதும் உடனடியாக அவரை எம்ஜிஆர் மன்ற தலைவராக அந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சது சசிகலா அவருடைய முயற்சினால். அப்போ இவங்கெல்லாம் நம்ம அம்மா அவர்களுக்கு தள்ளிவிட்ட போது பாதுகாப்பாக யாரும் வரல. அது ஒன்று. ரெண்டாவது, செத்த சாவை கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செத்துட்டாருங்கிறத கூட இவங்களாம் யாரும் வந்து சொல்லலை. மூணாவது, இவரையே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர் என்று அவரே எங்களிடத்துல வந்து சொல்லி அன்றைக்கு தான் பதவி வாங்குறாரு. அவ்வளவு அந்த சமயத்தில் 1000 பேர் வந்து தீவட்டி ஊர்வலம் நம்முடைய ஜேபிஆர் மறைந்த ஜேபிஆர் மாவட்ட செயலாளர் இருந்தார். அப்போ அவர் தலைமையில் இவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்து தீவட்டி ஊர்வலம் வர்றாங்க தெரியறதுக்காக. அப்போ அந்த தாக்குதல் வந்து தடுக்கிறதுக்காக அவர் கூடைப்படைன்னு அமைச்சு உதவி செய்தவர் தான் உடனிருந்து AK-47 கையில் ஏந்தி அவருக்கு பாதுகாப்புக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தவிர நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன். போதுமா? நீங்கள் இருங்க. ஆமாம், நடக்குது. அது வந்து இப்போ நீங்கள் குருமூர்த்தி தலைமையில் அது நடக்குது. நான் கேட்குறேன், குருமூர்த்தி வந்து எந்த பதிவும் இல்லைல்ல. இப்போ நாங்கள்லாம் பதவி இல்லாதவங்க அங்கே பக்கத்தில் போகக்கூடாது. நான்லாம் வீட்டை பூட்டி 1 வருஷமாக பார்க்கவே இல்லை. புரியுதா? நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது போலீஸ் இருக்கா? இங்கே செக்யூரிட்டி இருக்கா? எனக்கு எங்கேயாவது பார்த்துருக்கேன், எப்போதாவது பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் நடராஜன் புடைசூழ போலீஸ் பாதுகாப்போடு எங்கேயாவது போயிருக்கேன்னா? போனதில்லை இல்லையா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன போலீஸ் ஏன் வேண்டியிருக்கு? ஒரு குருமூர்த்திக்கு எதுக்கா போலீஸு? தைரியமானவனா என்னட்டா வா, வெளியில் வா. ஏன் மறைந்திருந்து தாக்குற? ராமாயணத்தில் தான் வாலியை கொள்வது மறைஞ்சிருந்து தாக்குனா, இங்கேயும் அந்த வேலையை செய்யறதுக்கு ஏன் பண்ணுறீங்க? தைரியம் இருந்தால் வெளியில் சொல்லிட்டு வா. போராடுறதுன்னா சொல்லு, ஓப்பனாக சொல்லு. நாங்கள் மோடி ஆதரிக்கிறோம், ஆனால் இங்கே இருக்கிற இந்த குருமூர்த்தி பண்ணுற எல்லா பிராமணியும் நான் தவறே சொல்ல மாட்டேன். என்னிடத்துல உயிராக நேசமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 90% பேர் என்னோட இருக்கிறாங்க. ஒரு 10%க்காக 5%க்காக நான் அவர்களை எதிர்க்க மாட்டேன். ஆனால் அப்படி தமிழ்நாட்டில் ஒரு திராவிட ஆரிய போராட்டத்தை அவர்கள் திணிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அதை அவங்க நிறுத்திக்கணும். நிறுத்தலைன்னா அது தொடரும். என்னங்க? ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்லணும். நான் சொல்ல முடியாது. இப்போதான் நல்லா தானே ஒரு ஆட்சி நடக்குதுல்ல. ஓபிஎஸ், மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக ஆட்சி நடக்குது. அவரை மாற்ற வேண்டிய அவசியமும் அவசரமும் எங்களுக்கு இல்லை. யாருக்கும் அந்த கட்சி தான் அதை முடிவு பண்ணோம்.
அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி முடிவு செய்வாங்க. நான் தான் சொல்லிட்டேன், கட்சி முடிவு செய்கிறது, ஆட்சி எம்எல்ஏக்களும் கட்சியும் சேர்ந்து முடிவெடுக்க முடியாது. அது நீங்களும் நானும் பேசி முடிவெடுக்க முடியாது. அதுக்குரிய தேவையும் அவசரமும் இப்போ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அப்சர்வராக திரும்ப ஒரு அப்சர்வராக நான் சொல்கிறேன். உங்களோட ஒரு பார்வையாளர் தான் நான் அங்கே எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக தான் இருந்திருக்கிறேன். எதுலையாவது வருவாய்க்கு சொத்து வழக்கில் போட்டு எழுத்து பார்த்தேன், அதில் கூட எனக்கு கொண்டாட முடியல இல்லை அவங்களால. அதனால எல்லாத்துக்கும் சாட்சியாக தான் நடந்திருக்கிறேன். நான் இப்பயும் சொல்கிறேன், அது கட்சியும் கட்சி தலைமையும் அந்த அமைச்சர்களில் இருக்கிற அல்லது எம்எல்ஏக்களும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்களும் நானும் சும்மா விவாத பொருளாக்கி தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கிறது தான் குழப்பத்தை உண்டாக்காதீங்கன்னு பத்திரிகைகளையும் மீடியாக்களையும் கேட்டுக்கிறேன். ரைட்.